ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. சமாதானம் எப்போது? இயேசுவிற்கு தூரமாக நின்று கொண்டே சுகம் பெற்றவர்கள் உண்டு. அவரை நேரில் பாராமலே சுகம் பெற்றவர்கள் உண்டு. ஒரே ஒரு முறை மட்டும் தொடப்பட்டதால் சுகமானவர்கள் உண்டு. ஆனால் அவருடைய இளைப்பாறுதலை பெறவோ அவரிடம் செல்ல வேண்டும் என்றார். அவருடைய நுகத்தை ஏற்க வேண்டும் என்றார். அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். எனக்கு தேவன் சமாதானத்தை தரும்படியாக ஜெபியுங்கள், சந்தோஷத்தை அருளும்படியாக பிரார்த்தியுங்கள், என்னுடைய பரிசுத்தத்திற்காக ஜெபியுங்கள் என்று நம்மை கேட்டுக்கொள்கிறவர்கள் உண்டு. அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நாமும் ஜெபிப்பதுண்டு. ஆயினும் அந்த ஜெபமோ அவர்களுக்கு போதுமானவை அல்ல. ஏனென்றால் சமாதானம், சந்தோஷம், பரிசுத்தம், நற்குணங்கள் என்பவையெல்லாம் நேரடியாக சம்பந்தப்பட்டவர் தேவனை நோக்கி ஜெபித்து பெற வேண்டியவை. பிறர் மூலம் அவைகள் ஜெபித்து பெற முடிந்தவைகள் அல்ல. ஒரு குறிப்பிட்ட விதமான வாழ்க்கையை தெரிந்து கொள்வதின் பிரதி விளைவுகளாக ஏற்படும் ஆசீர்வாதங்களே மேற்கண்டவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்று அவரோடு தொடர்ந்து ஐக்கியமாயிருக்கிற ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு வருவதால் நமக்குள் ஏற்படுகின்றவைகளே சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்தமும் ஆகும். இவைகளை அனுதின வாழ்க்கையில் காண அனுதின தேவ ஐக்கிய அனுபவம் தேவை. அநேகர் மேற்கொண்டவைகளை உரிமை கொண்டாடுதல் வாயிலாகவும் பிற தேவ ஊழியர்கள் வாயிலாகவும் ஜெபிப்பதாலும் பெற முடியும் என நினைப்பது தவறாகும். ஏனென்றால் மேற்கண்டவை யாவும் நம்முடைய மனநிலை சம்பந்தப்பட்டவை. இவைகளை தேவனிடம் நாம் நெருங்கி வந்து அவருடைய சமூகத்தை உணர்வதனால் மட்டுமே பெற முடியும். ஆகையால் தான் தம்மிடம் வந்து நுகத்தை ஏற்க வேண்டும் என்றார். அவரோடுள்ள உறவுதான் அவைகளை நமக்குள் கொண்டு வருகிறது. எனவே கர்த்தரோடு நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை நிலையை நாம் தெரிந்து கொண்டு அதில் தொடர்ந்து செல்ல கரிசனையாயிருக்க வேண்டும். அங்கே நாம் இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் பரிசுத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்றோம். சிந்தனைக்கு: கவலைகளை கடவுள் சுமக்க விட்டுவிடு, அவருடைய சமாதானம் உன்னை சுமக்க கட்டுப்படு. கவலைகளை கடவுள் சுமக்க விட்டுவிடு, அவருடைய சமாதானம் உன்னை சுமக்க கட்டுப்படு.